எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு ஆண்டாளுடைய திருப்பாவையில 26வது பாசுரம் அதை பார்ப்போம். 26வது பாசுரம் என்னன்னா, மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டுதியேல், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துவன் பாஞ்ச சன்யமே, போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையவே, சால பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாரே, ஓல விளக்கே கொடியே விதானமி ஆலி நிலையாய் அருளேலோ ரம்பாவாய். இது பாட்டு. இது பாட்டுக்கு பார்த்தோம்னா பாட்டுல மாலே மணிவண்ணா, மாலேன்னா மால்னாலே கருமை. மாலேன்றதுக்கு 3 அர்த்தம் இருக்கு. கரியவன் ஒன்று இருக்கு, பெரியவன் அப்படி ஒன்று இருக்கு, பிரேமை உடையவன் அன்பு உடையவன் அர்த்தம், பாசம் உடையவன் அர்த்தம். 3 அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல மாலேன்னா கரியவன் அர்த்தம். கரியவன், பெரியவன், பிரேமை உடையவன் அப்படின்றது அர்த்தம் மாலேன்றதுக்கு. மாலே மணிவண்ணா, மணின்றது ரத்தனம், நமக்கு தெரியும் இல்லையா? மணின்றது ரத்தனம். இந்த ரத்தனத்தை உள்ள வச்சுட்டு இருக்கவனே ரத்தனத்தை கையகத்தை கொண்டுள்ளவனே மாலே மணிவண்ணா. அந்த ரத்தனத்தை நிறத்தை உடையவனே, ரத்தனத்தை விரும்புவனே, ரத்தனத்தை வச்சிருப்பவனேன்னு அர்த்தம் அதுக்கு. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். நாங்கள் மார்கழி மாதத்துல இப்போ குளிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? அதான் மார்கழி மாதத்துல சரியான குளிர் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி நம்ம போய் குளிக்கணும். அதனால அதை சொல்றா இவ, மார்கழி நீராடுவான். மார்கழி மாதத்துல நாங்கள் குளிக்கிறதுக்கு போகிறோம், மார்கழி நீராடுவான், குளிக்கிறதுக்கு போகிறோம் அதை அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு மேலையார் செய்வனகள், மேலையார்ன்றது இந்த இடத்துல யாரை சொல்றான்னா அடியார்களை சொல்றா. மேலையார்னா அடியார்கள், சான்றோர்கள், அவ செய்யறது. மேலையார் செய்வனகள் இந்த மாதிரி நேரத்தில் மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டுதியல். அவங்க 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 என்ன பண்ணாலும் அதுதான் நானும் பண்றேன், அவ என்ன கேட்கிறாளோ அதுதான் நானும் கேட்கிறேன்ற இந்த இடத்துல மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டதியல், ஞாலமெல்லாம் நடுங்க முரல்வன. ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வனா, ஞாலம்னா பூமி, ஞாலத்தை எல்லாம் இந்த பூமியை முழுசா, பூமி ஃபுல்லா நடுங்க முரல்வன. அந்த பாஞ்சசன்யத்துல அது ஊயா அப்படியே நடுங்குமா. அந்த பூமியே அதிருது இல்லைன்னுவாங்கல்ல, அது மாதிரி அதிருமா. அதான் நான் பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்யமே, உன்ன பாஞ்சசன்யம் இருக்க அது பாலன்ன வண்ணத்துன்னா பால் மாதிரி வெள்ளை வெளியேன்னு இருக்குமா. கிருஷ்ணன் கையில சங்கு இருக்க பாஞ்சசன்யம், அது வெள்ளை வெளியேன்னு இருக்குமா. அது சொல்ல பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்யமே, பால் போற வெண்மை நிறத்தை உடைய பாஞ்சசன்யத்தை உடையவனே, பாஞ்சசன்யம் வேணும். பாஞ்சசன்யமே அடுத்து என்ன, போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே இல்லையா? பலன வண்ணத்துள் பாஞ்சசன்யமே, போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே. போல்வன சங்கங்கள் அந்த பாஞ்சசன்யம் மாதிரி சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே. பொய்ப்பாடுடையனவேன்னா நம்ம கூட வரணும், அதை சொல்றாதீங்க. பொய்ப்பாடுடையனவேன்னா பெரிய ஒலி எழுப்பக்கூடிய, சவுண்டு எழுப்பக்கூடிய போய்ப்பாடுன்றது பெரிய சவுண்டு எழுப்பக்கூடிய, போய்ப்பாடுடைய சவுண்டு எழுப்பக்கூடிய அந்த சங்கம் பொய்ப்பாடு உடையன, பெரிய ஒலியை எழுப்பக்கூடிய சங்கம் பொய்ப்பாடுவே வேணும். பெரிய ஒலியை எழுப்பக்கூடிய, அடுத்தது கேட்கா, பொய்ப்பாடு போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே, பெரிய சவுண்டு எழுப்புறதா இருக்கிறது வேணும். சால பெரும்பறையே, சாலன்னா பெருசுன்னு அர்த்தம். சால பெரும்பறையே, சாலன்னா உங்களுக்கு அந்த மிகப்பெரிய எல்லாத்துலேயும் அதான் பெரிய இதுவான். பறைன்றது ஒரு வாத்தியம். அது பறைங்கிற வாத்தியத்தை வச்சு பெருமாளை சேவிக்கும் போது அதை தட்டுவான் பறை. அப்புறம் தான் அது சாவுக்கு கொண்டுட்டாத. அதுக்கு முதல்ல அது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்போது, பெருமாளுக்கு ஆராதனை பண்ணும்போது அந்த பறையை வாசிக்கிறது, காத்தால விஸ்வரூப சேவையில் பறவை வாசிக்கிறது, அது இப்பயும் உண்டு. பறை கொம்பு அதெல்லாம் ஊதுவான். சால பெரும்பறையே அது சொல்லுவாளா. பல்லாண்டு செய்ப்பாரே,
பல்லாண்டு இசைப்பாருன்னா பலகாலம் இசைச்சுட்டு இருக்கிறது இல்லை, பலகாலம் அதை அந்த வாத்தியத்தை இசைச்சுட்டு இருக்கானது இல்லை. இசைக்கிறதுனா பாடுறதுன்னு ஒரு அர்த்தம். பல்லாண்டு பாட்டு, பெரியார் எழுதிய பல்லாண்டு இருக்கு இல்லையா, அந்த பல்லாண்டு பல்லாண்டு பாட்டை பாடுவாளே அப்படின்ற இங்க இங்க இவ சொல்றா. பாகால பெருப்பறையே பல்லாண்டு இசைப்பாரே, பல்லாண்டு பாட்டு பாடுவாளே. கோல விளக்கே, கோலன்னாலே அழகியன்னு அர்த்தம், அழகிய கோலம், அதுதான் கோல விளக்கே, அழகான விளக்கே. கொடியே, கோயில் பெருமாள் பெருமாள் இருக்கிற இடத்துல பெருமாளுடைய கொடி, கொடி நாராயணனோட கொடி கருட கொடி, கருட கொடியே. விதானமே, விதானமேன்றது அந்த கொடி கம்பத்துக்கு பக்கத்துல இருக்கிற மேல கூற முடிச்ச மண்டபம், அதுதான் விதானம். கொடியை நீங்க சாதாரண கோயிலுக்கு போகும்போது கொடி கம்பம் ஓப்பன்ல இருக்கும், பலிபீடம் ஓப்பன்ல இருக்கும், அதை தாண்டி உடனே உள்ள நுழைவீங்க. கருடாழ்வார் சன்னதி தாண்டி போகும், கருடாழ்வார் நேராக பெருமாளுக்கு சேவிக்கிற மாதிரி இருக்கும், பெருமாளை சேவிக்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி போவீங்க, முதல்ல கருடாழ்வாரை சேவிச்சுட்டு உள்ள போவீங்க. அந்த கருடாழ்வாரை சேவிச்சுட்டு உள்ள போறீங்களே அந்த மண்டபம் தான் விதானம்ன்றது. அந்த பெருமாளுக்கும் கருடாழ்வாருக்கும் இடையேயான அமைக்கப்பட்டுள்ள மேலே மூடப்பட்டுள்ள மண்டபம், அதான் விதானன்றது. மேலே மூடி இருக்கணும், அதான் எந்த இடத்துல மூடி இருக்கோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் விதானம்னு கணக்கு வச்சுக்கணும். சில இடங்கள்ல கருடாழ்வார் வெளியில இருப்பார், நடுவில் ஓப்பன் ஆகும் சின்ன கோயில்களெல்லாம், பெருமாள் சன்னதியில் மட்டும் மூடி இருக்கும். அப்படி இருக்கப்ப பெருமாள் சன்னதியில் மூடிக்கல, அந்த ஏரியா மட்டும் அந்த இடத்த மட்டும் விதானம்னு வச்சுக்கணும். கால பெரும்பறையே பல்லாண்டு சேர்ப்பாரே, கோல விளக்கே, கொடியே, விதானமே, ஆளி நிலையாய். அந்த காலத்துல ஆளல்ல கிருஷ்ணா எல்லாருக்கும் காட்சி கொடுத்த இல்லையா, ஆளல்ல கிருஷ்ணா மாதிரி எவ்வளவு பெரிய விஷயத்தையெல்லாம் கையில வச்சிருந்த நீ, இவ்வளவு பெரிய பெரும்பறையும் உனக்கு இதெல்லாம் ஒரு எவ்வளவோ உலகத்தையே எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ளேயே அடக்கி வச்சிருந்த உனக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆளி நிலையாய், ஆளி நிலையில எப்படி நீ அடங்கி உள்ள ஒடுங்கி இருந்தியோ அது மாதிரி அந்த அப்புறம் பூலோகத்தை எல்லாம் உருவாக்கினியோ அது மாதிரி நீ மீண்டும் எங்களுக்கு இதையெல்லாம் கொடுக்கணும், உனக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு. ஆளி நிலையாய் அருளையிலோ ரொம்பாவாய், எங்களுக்கு நீ அருள் புரியணும். ஆளிநிலை கிருஷ்ணனா எப்படி நீ பூலோகத்தையெல்லாம் உலகத்தையெல்லாம் முடிஞ்சு வேதங்களை காத்து மறுபடியும் கொடுத்தியோ அதே மாதிரி நீ எங்களுக்கு இதையெல்லாம் கொடுத்து அருளணும். நான் உன்னை சேவிக்கிறதுக்கு வரோம், எங்களுக்கு பெரும் பறையை கொடுக்கணும், சங்கு வாத்தியத்துக்கு வாத்தியம் சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே, பல்லாண்டு பாடுறதுக்கு சான்றோர்களையா வர வச்சு கொடுக்கணும், எனக்கு பறை பெரிய பறையை கொடுக்கணும், அதை வாசிக்கிறதுக்கு வாத்தியத்தை வாசிக்கிறதுக்கு அதுக்குன்னு சில தகுதி பெற்றவர்களையும் கொடுக்கணும், பாஞ்சசன்யம் ஊதுறதுக்கு பாஞ்சசன்யம் கொடுக்கணும், அது மாதிரி சங்கங்களை ஊதுறதுக்கு ஊதிய பெரிய அதிருக்கும்படியான ஒலியை எழுப்புறதுக்கு அது எல்லாராலையும் முடியாது, அதை அதுக்குன்னு சில கலைஞர்கள் இருக்கு, அவளால் தான் முடியும், அவள் தான் ஸ்கில் அந்த ஸ்கில்னஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். இல்லாட்டா நம்மளாம் ஊதினோம்னா ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் கூட ஊத முடியாது, தினையை மூச்சு தொண்டை கீழே ஊதுருவோம். சங்கு ஊதத்துக்குன்னு அதுக்கு தனியாக ஒரு இது, அவளையெல்லாம் கொடுத்து எங்களை நீ ஆசீர்வாதம் பண்ணணும், எங்களுக்கு காட்சி கொடுக்கணும், ஆளிலே கிருஷ்ண நீ எங்களுக்கு காட்சி கொடுக்கணும்னு இவ சொல்றா. காத்தியாயி நோம்பு நோக்கத்துக்கு போகும்போது எங்களுக்கு இதெல்லாம் வேணும், இந்த பொருளை எல்லாம் கொடு அப்படின்னு கிருஷ்ணன்கிட்ட கேட்குறான். நாளைக்கு 27வது பாசனம் பார்ப்போம். தேங்க்யூ. விதானம்ன்றது இந்த பாட்டுல போறா இல்லையா, போகும்போது தலை கட்டிக்கிறதுக்கு துணி, தலையை மறைக்கிறது. எப்படி கருடாழ்வாருக்கும் பெருமாளுக்கு நடுவில் இந்த மண்டபம் விதான மண்டபம், அது மாதிரி எங்க தலையை நாங்கள் தலையை இந்த பனியில போறோம் இல்லையா, பனியில போறதுனால தலையை மறைக்கிறதுக்கு வேணும், துணி வேணும் அப்படின்ற தலை கட்டிக்கிறதுக்கு துணி. அதை எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. விதானம்ன்றது இந்த இடத்துல அதுதான். ஏன் விதானம் சொல்றான்னு பார்த்தா அதுதான் விஷயம். அதை வேணுன்றா, எதை வேணுன்றா பாருங்க. சங்கு வேணுன்றா, பெரிய பறை வேணுன்றா, பல்லாண்டு பாடுறதுக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு பாடுற சான்றோர்கள் வேணுன்றா, எங்க தலையை நாங்க மூடிட்டு போறதுக்கு துணி வேணும், தலைக்கு தலை துணி கட்டிக்கிறதுக்கு, தலை கட்டி மேல் கட்டின்னுவா, அது வேணும் அப்படின்னு கேட்குறான். தேங்க்யூ.